வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கடாய் சட்னியும் சலவை சட்னியும் தான் செய்ய போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான இந்த ரெண்டு சட்னியையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்புகள் செவந்து வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு மீடியம் சைஸில் 4 கத்திரிக்காயை நறுக்கி வச்சுருக்க பொடியாக இதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 3 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் நறுக்கினது. கத்திரிக்காய் நல்லா சுருளை வதங்கணும், ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஆற வச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பச்சை மிளகாயை போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாய் கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 3/4 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன், இதை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை தாளித்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை வதக்கி சேர்த்ததால் இந்த சட்னி சலவை துணி மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு வந்திருக்கு. அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த சலவை சட்னியை ஒரு தரம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம வறுத்து வச்ச இந்த பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி மீதமான ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கூட உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கத்திரிக்காய் கடாய் சட்னிக்கும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து போட்டுக்கலாம். இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த 2 வகையான சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.